தோட்ட வேலை செய்யறாங்க, நானும் போய் வேலை செய்வேன். எல்லாம் கேள்வி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு பொம்பளை அங்கே கூட சின்ன பையன் போய் வேலை செய்ய கிண்டல் பண்ணுவாங்க. அது மாதிரி குட்டி, என்னை ஒரு குட்டின்னு கூப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் கடைசியத்தில். குட்டி, நீ எங்கே போனோட எப்படி போனோட கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணிக்க போட்டேன். அது மாதிரி சொல்லுவாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்ன பண்ணுறா பண்ணிக்கணும்டா அப்படி சொல்லி வச்சிருப்பாங்க. எங்கள் குடும்பத்தில் ஒரு ஒரு பழக்கம் ஒரு இது மாதிரி இருக்கு போல இருக்கு. என்ன சொன்னாங்கன்னா, உங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் சாமியாராக போயிடுவாங்க அப்படின்ட்டு. எங்கள் தாத்தா ஒருத்தர் சாமியாராக மாதிரி போயிட்டாரா. இப்போ எங்கள் குடும்பத்தில் பார்த்தா எங்கள் மூத்தண்ணே கொஞ்சம் சாமியார் மாதிரி இருந்தாரு. அப்புறம் அவர் கல்யாணம் பண்ணி அவர் செட்டில் ஆகிட்டாரு. இப்போ என்ன இப்போச்சுன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே கல்யாணம் முடிச்சு நான் ஒருத்தன் தான் கல்யாணம் ஆகலை. எங்கள் அம்மாவுக்கு ஒரு பையன், நான் வீட்டில் எல்லாருமே சாமியாராக போயிடுவானே, இவன் சாமியாராக போயிடுவானோ ஒரு பயம். அதனால நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னோடனே ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க நான் எதுவுமே பேசலை, போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் நம்ம மன்ற முறைப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு சாமியை போய் அப்ரோச் பண்ண, சாமி நீங்கள் வந்து நடத்திக்கணும். சாமி சொன்னாரு, இப்போ நான் ரொம்ப வெளியிலலாம் வர்றதில்லப்பா, இந்த கேஜி சாமி இருக்காரு, அவரை கூப்பிட்டு போவார். கேஜி சாமி தெரியலையா, சீனியர் ப்ரொஃபஸர், அவர் தான் என்னுடைய கல்யாணத்தை நடத்தி வச்சாரு. நம்முடைய மன்ற முறைப்படி, உலக பொது ஆளுநரை சமய முறைப்படி திருமணம் நடந்த கையோட நேர ஆலியார் வரும். கல்யாணம் முடிச்சு தாலி கட்டி முடிச்சு அப்படியே முடிச்சது அப்படியே நேரம் பஸ் எடுத்து ஆலியார் வர்றோம். ஆலியாருக்கு வந்து சாமி அப்போலாம் வந்து கொஞ்சம் உடல் தளர்ந்த நேரம். ஈவினிங் ஸ்பீச் கொடுக்குறாங்க. ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. நான் போகிறோம். போய் சாமி வந்து எந்த அளவுக்கு ஒரு குருன்னா காலில் விட விட மாட்டாங்க. இந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கும்போது பிரமையான பேச்சு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதில் பிரமையானின்னு போட்டுப்பாங்க. இப்போ உங்கள் பிரமையான பேச்சு பிரமையானின்னு இருக்காரு. இப்போ உங்கள் பேச்சில் அருள் செல்வார் பிரமையான பேச்சு கலந்து கொண்டாடுது. ஆனால் அப்போ இல்லை, பிரமையானின்னு பட்டம் இருக்கும். அது மாதிரி ஆசிரியர்களுக்கு மாஸ்டர்ஸ் கோர்ஸ் இருக்கும் அந்த சர்டிஃபிகேட்லேயே. அப்போ அவரை பார்த்து படித்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம எம்ஆர்சி பாருங்க எப்படி கொடுக்குறாங்க. அப்ப அப்படிலாம் கிடையாது. சாமி வாங்கி படிச்சு பாப்பா பார்த்துட்டு நம்ம முகத்தை பார்த்து பிரம்மஞானி முருகவேல் அவர்கள் வாழ்க்கை எத்தனை கதை சொல்லி வாழ்க்கை கொடுப்பாங்க அந்த பிரம்மஞான பேச்சுல. ஸோ மகரிஷி வந்து காலில் விழுது கவலைப்படணும். நான் இந்த போட்டோ எடுத்துன்னு சொல்லி அதில் முக்கியமான சொல்ல விட்டேன். போட்டோ எடுத்துன்னு சொல்லி திருவாரூர்ல அது ஏன் மகரிஷியை வந்து பெர்மிஷன் வாங்கி போட்டோ எடுக்க சொல்றாங்கன்னா, அவர் அந்த ஸ்பீச் கொடுக்கும் பொழுதுங்க அவர் மனம் வந்து இறைநிலையோட வச்சுட்டு தான் பேசுவார். அப்ப என்ன ஆகுனா, அந்த இறைநிலையோட மனம் இருக்கும்போது புள்ளி காந்தமாயிடும். சார்ஜ்ல இருப்பார். நான் போட்டோ எடுத்தேன், போய் பிரிண்ட் போட்டு பார்க்குறேன், சுற்றி இருக்கிறவங்களாம் கிளியரா இருக்கு, அவர் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி ஒழுக்கி சார். புரியுதா உங்களுக்கு? ஒரு போட்டோ எடுத்தோம்னா எல்லாரும் தெளிவா இருக்கணும், இல்லாட்டி எல்லாம் தெளிவில்லாம இருக்கணும். பக்கத்துல இருக்கிறவங்களாம் நல்லா தெரியுது, சாமிஜி நடுவில் இருக்கிற அவர் மட்டும் ஒரு மாதிரியா அழகா தெரியுது. அப்பதான் புரிஞ்சது பெர்மிஷன் வாங்கி போட்டோ எடுக்கணும். ஏன்னா அவங்க நம்ம லெவலுக்கு வந்துருவாங்க. அந்த லெவலில் வந்து நம்ம லெவலுக்கு வந்து போட்டோ எடுத்து ஆள போனாங்க. ஞானிகள் சாதாரண கிடையாது, ஒரு காந்த களம். அது வந்து சொன்னாங்க, என்னை நான் அறிய வேண்டாம், இறைவா எனக்கு குருவாக இருந்தேன். அப்போ சாமிச்சிட்ட போய் நாங்கள் பிளஸிங் வாங்க போகிறோம். அது வரைக்கும் நாங்கள் காலில் விழுந்ததே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து மகரிஷி காலத்தை தவிர வேறு யாரு காலையும் விழுந்தது கிடையாதுங்க. மகரிஷி காலம் கூட எப்போ விழுந்தேன்னா மேரேஜுக்காக. ஏன்னா மேரேஜ் போய் அந்த ஆசீர்வாதம் வாங்குற ஒரு மரபு இல்லையா, அதுக்காக போய் சாமிஜி காலில் வந்து பிளஸிங் வாங்கணும். பிளஸிங் வாங்கினோடனே எங்கள் மாமனார் என்ன பண்ணாரு, சாமி அவங்களோட ஃபோட்டோ எடுக்கணும் சாமி. அவங்க கேட்கல, எனக்கு சமூக ஏற்கனவே நமக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. சாமி அவரே அப்படின்ட்டு இந்த பக்கம் வெளியில் வராச்சு. சாமிஜி அப்புறம் ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 1/2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்பீச் கொடுக்குறாங்க. முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். சாமி ஸ்பீச்செல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்தோடனே எல்லாரையும் ப்ளஸ் பண்ணாங்க. பண்ணிட்டு உமா இந்த சேர் எடுத்துப்பா, சேர் எடுத்து வந்தாங்க. வாங்க ஃபோட்டோ எடுத்துப்போம் அப்படின்னு நான் கேட்கல. ஃபோட்டோ எடுக்க எந்த அளவுக்கு இருக்காரு.
நினைச்சு பாருங்க. நான் சொல்ல சொல்ல எனக்கு அந்த அந்த நினைவுகள் இருக்குல்ல. அப்படி நான் கேட்கவே இல்லையே. அந்த குருவை எந்த அளவுக்கு நம்மளை வந்து அங்கீகரிக்கிறார், நம்மளை வந்து நம்முடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறார் அப்படின்னு. ஸோ கல்யாணம் முடிச்சுங்க. அங்கே ஆலியாரில் இருக்கிறவங்களாம் என்கிட்ட பேசிக்கிட்டு நல்ல பழக்கம். ஆலியாரில் ஸ்ரீபூர்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமாயிட்டேன். ஒருத்தர் வந்து சொன்னார், சேர்மையா அடுத்த வருஷம் கையில் ஒரு குழந்தையோட வரணும் அப்படின்னா. நான் இந்த குழந்தையோட எதுக்கு அப்படின்னு, அதுக்கான கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு ஆசைக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். குழந்தை நான் வந்து கருமையத்தை தூய்மை பெற வந்துருக்கிறேன். குழந்தைலாம் எதுக்கு கிடக்கிறதுக்கு? நான் நமக்கு எப்படி சொல்லி வச்சிருக்காங்க, குழந்தை இல்லாட்டினா கருமையை தூய்மை அடைந்தது அப்படி சொல்லி வச்சிருக்கல. ஏன்னா குழந்தை எப்ப இருக்காது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அதாவது வித்து சக்தியிலே, அதாவது ஆணுடைய வித்து சக்தியிலே சிறு வயதிலே இருக்க பழக்கத்தால் கெட்டு போயிருந்தால் குழந்தை பிறக்காது. அந்த வித்து சக்தியிலே எண்ணிக்கை, உயிரணுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தால் குழந்தை பிறக்காது. அதிலே வீரியம் இல்லாமல் இருந்தால் குழந்தை பிறக்காது. அந்த பெண்களுடைய யூட்ரஸ் ஸ்ட்ரென்த் இல்லாம கருமுட்டை ப்ராப்பரா வராம இருந்தால் குழந்தை பிறக்காது. கருமுட்டை வருகின்ற நாட்களிலே தாம்பத்தியம் இல்லாமல் இருந்தால் குழந்தை பிறக்காது. இது வந்து பிசிக்கலா இருக்கிறது. இது எல்லாம் சரியாக இருந்தும் குழந்தை பிறக்கவில்லை என்றால் கருவழியே பிறவித்துடன் இனி இல்லை. இப்ப நான் எப்படி இருக்கிறேன், எனக்கும் பிறவி தொடர் கிடையாது. நான் அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு குழந்தை வேண்டாம், குழந்தை வேணான்ற சிங்கப்பூர் போயாச்சுங்க, மதிப்பு கூட்டு போயாச்சு. அந்த சிங்கப்பூர்ல எப்படின்னா கொஞ்சம் காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி, வீட்டு வாடகை ஜாஸ்தி. ஸோ ஷேரிங், இந்த வீடு வந்து ஷேர் பண்ணித்தான். ஒரு 3 பெட்ரூம் இருக்கிற வீடு எடுத்துக்கிட்டோம். 3 பேர் நியூலி மேரிட் கப்புள்ஸ். ஆளுக்கு ஒரு ரூமு, ஹால் காமன், கிச்சன் காமன். ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், என் கூட வேலை செய்கிறவங்க. நாங்கள் ஆளுக்கு ரூம் எடுத்துருக்குறோம். வரிசையாக ஒவ்வொன்றா கன்சீவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன்று கன்சீவ் ஆகுது, செகண்ட் ஒன்று கன்சீவ் ஆகுது, என் ஒய்ஃபு கன்சீவ் ஆகலை. இந்த கன்சீவ் ஆகலைங்கிறத இந்த ஜனங்க பேசுறது பாருங்க. இந்த காலத்துல என்னமோ பெரிய சாதனை முடிக்கிறது மாதிரியும், நம்ம ஒண்ணுமே ஆகாதுன்னு போலவும், அந்த லேடிஸ் அப்படியே ஒரு மாதிரியா பார்க்க பேச அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு ஒன்றும் தெரியாது, நாம வேலைக்கு போயிடும், நம்ம கூட தெரியும். வீட்டில் லேடிஸ் தான் ப்ராப்ளம். என் ஒய்ஃப் வந்து வந்த உடனே கூப்பிட்டு அழுகுறாங்க. இந்த மாதிரி அவள் ஒரு மாதிரி பிக்கப் பண்ணுறாங்க, என்ன ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு நான் இது பண்ணுது. அதுக்கு எதுக்கு கவலைப்படுற, நம்மளும் பயிற்சியில் எடுத்துக்கோங்க. அவங்களும் பயிற்சி எடுத்துருக்காங்க, அவங்களும் ஆசிரியர் பயிற்சி எடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறேன், என்னை விட சீனியர் மட்டத்தில். அவன் என்னோட 6 மாதம் சீனியர் அவங்க சொல்ல. ஆனால் அவங்களுக்கு அதை எடுத்துக்க முடியல. ஒரு பெண்ணாக அதை வந்து எடுத்துக்க முடியல. ஆனால் வருத்தப்படுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, கன்சீவ் ஆனாங்க. கன்சீவாக அபார்ஷன் ஆகிடுச்சு. இன்னும் வருத்தம் ஜாஸ்தி. இப்போ என்ன பண்ணாங்க, எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கும், இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கும். நான் எப்படி சொல்றது, ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட போயிட்டு நான் வந்து பிரச்சனைன்னு வெளியில் போனால் என்ன இருக்கு, நம்மளை பற்றி என்ன பேசுவாங்க. நான் சொன்னேன், என்ன பண்ணலாம், வீடு வாங்கிப்போம். வீடு ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்கிற மாதிரி வீடு வாங்கிப்போம். இது எதுக்கு, இரையாற்றல் நகர்த்துதுங்க. அதான் புரிஞ்சுக்கோங்க. ஒரு துன்பத்தை கொடுத்து இரையாற்றல் நம்ம நகர்த்துது. ஸோ சிங்கிள் பெட்ரூம் வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி அலைய ஆரம்பித்தேன். கடைசியாக சிங்கிள் பெட்ரூம் விலைக்கு டபுள் பெட்ரூம் கிடச்சிச்சுங்க. வாங்கிட்டாங்க. 96 சிங்கப்பூர் கூட, 97 பிஆர், 98 கல்யாணம், 99 வீடு வந்தியாச்சு. மனவளக்கலைக்கு வந்த பிறகு எல்லாம் கிராமம் வெளுக்க போது வீடு வந்தியாச்சு. வீடு ஆன பிறகு ஃபர்ஸ்ட் எங்க செட்டிலேயே, இல்லை எங்க சீனியர் செட்டிலேயே முதலாக சிங்கப்பூர் வீடு வாங்கியோ சேர்மா சொல்றாரு. வீடு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஓகே ஸ்மூத்தா போச்சு. இருந்தாலும் அந்த குழந்தை இல்லைங்கிறது ஒரு ஃபீல். அந்த ஒய்ஃபுக்கு வந்த ஃபீலிங் இப்போ எனக்கு வந்துருச்சு. என்ன ரெண்டும் ஒன்று தானே. அப்போ எனக்கு வந்து இந்த திருப்பதிக்கு போகிற பழக்கம் ஒன்று உண்டு. திருப்பதிக்கு என்ன ஆகுனா, திருப்பதி போயிட்டு சும்மா அப்படி போயிட்டு வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமா ஒரு ஃபீலிங் இருக்கும். நான் என் ஒய்ஃப்ல சொன்னேன், நம்ம கல்யாணம் பண்ணது திருப்பதிக்கு போகவே இல்லை, தனியாக அருந்துச்சு கொடுப்பாசிக்காரு எல்லாம் சொல்ல பாருங்க. திருப்பதிக்கு போகவே இல்லை, ஒருவேளை நம்ம போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், போகலாம் வாங்க. அவங்களுக்கு சரி பரவாயில்ல போகலாம், ஓகே பத்தாச்சு.
வந்துட்டு திருப்பதிக்கு போறதுக்கு முன்னாடி பாலகுமாரனை போய் பார்த்துட்டு போவோம். எழுத்தாளர் பாலகுமாரன் அவன் சொல்லிதான் நம்ம வந்தோம். சரி, நான் அவரை பார்க்க போறேன். பார்க்க போனோடனே அவன் சாமியோட ஒரு புக் கொண்டு போய் கொடுக்குறேன். இந்த நூற்றாண்டுக்கு அந்த மகான் ஒரு புத்தகம், அப்பதான் ரிலீஸ் ஆன புத்தகம் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறேன். கொடுத்தோடனே அவர் வாங்கி வச்சுட்டு அவர் ஒரு புக் எனக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு. அது யோகி ராம் சுரத்குமார் அவருடைய குருவை பற்றி, அவருடைய குருவை பற்றி ஒரு புக் கொடுக்குறாரு, சைன் போட்டு கொடுக்குறாரு. ஓகே, வாங்கிட்டு வந்தாச்சுங்க. வந்துட்டு அந்த புத்தகத்தை படிக்கிறேன். படிச்சு அதுல யோகி ராம் சரத்குமாரை பற்றி போட்டிருக்கு. ஒரு அன்பர் யோகி ராம் சரத்குமாரை பார்க்க போறார். யோகி கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். யோகி கிட்ட பேசிட்டு கொஞ்ச நேரம் ஆச்சு. அந்த அன்பர் சொல்றாரு, ஐயா எத்தனை மணிக்கு லஞ்சுன்னு சொன்னோடனே கை காட்டியிருங்க. யோகி ராம் இல்ல, மதியத்துக்கு மேல ஃபுல்லா சாமியை பற்றி தான் பேச போறேன். காலையில சாமியோட என்னுடைய அனுபவம், மதியத்துக்கு மேல சாமியோட அனுபவம், அவர் எவ்வளவு இந்த மண்டத்தை வளர்க்கப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் கட்டாயம் தெரிஞ்சுக்கோம். அப்ப நம்ம பண்றதும் ஒண்ணுமே இல்லைங்கிறது. ஸோ அவரை அந்த புத்தகத்தை படிக்கிறேன். அந்த அன்பர் யோகிட்ட சொல்றாரு, சாமி எனக்கு விட விடுங்க, நான் திருப்பதிக்கு போகணும் அப்படின்றாரு. யோகி சொல்றாரு, இருப்பா போகலாம். சரி, கொஞ்ச நேரம் உட்காந்துருக்காரு. இவர் கொஞ்ச நேரம் யோகி பேசிக்கிட்டு இருக்கிறார். கொஞ்ச நேரம் சரி சாமி திருப்பதிக்கு போகணும், லேட் ஆயிடுச்சு. ஆனா இருப்பா, திருப்பதி இங்கதான் இருக்கு, என்னத்த ஏதோ ஒரு திருப்பதி இங்கதான் இருக்கு, பேசாம இருக்கு. பேசிக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் ஆச்சு, சாமி திருப்பதி போகணும். எப்போ சரி, இவர் திருப்பதிக்கு போயிட்டார். போனா அங்க போய் சன்னிதானத்துல போனா வெங்கடாச்சலபதிக்கு பதிலா யோகி ராம் சரத்குமார் தெரியல. யோகி பார்த்துட்டோம், ஐயோ இதான் சாமி திருப்பதி இங்க சொன்னாருன்னா அடிச்சு பிடிச்சு ஓடி வந்து இங்க வந்தாலும், சாமி நீங்க திருப்பதி இங்க இருக்கா இங்க இருக்குன்னு சொன்னீங்க, நான் தெரியாத தடவை போயிட்டேன். அங்க போனா அங்க வெங்கடாச்சலபதி நீங்க தான் இருக்கீங்க. அடிச்சிருச்சா? இது யாருக்கு சொல்றாரு இந்த கதை? எனக்கு. இன்டைரக்டா இளையாட்டம் சொல்லுது, ஏய் திருப்பதி இங்கதான், எங்கடா திருப்பதிக்கு போற? ஆனாலும் மனசு கேட்கல. சரி திருப்பதிக்கு போவோம், ஓட முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி ஆலியாருக்கு போயிட்டு போவோம். பிரம்மியம் ஒண்ணு இருக்குது, சாமிக்கு நடத்துற, கலந்துட்டு போவோம். நான் என் ஒய்ஃபும் போறோம். உட்காந்து சாமிக்கு பிரம்மியம் நடத்திட்டு இருக்காங்க. சொல்லல சம்பந்தம் அவங்க சம்பந்தம் இல்லாத அவரு பிரம்மநிலை விளக்கு நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. பிரம்மநிலை விளக்கம் நடத்திக்கிட்டே இருக்கா, சம்பந்தமே இல்லாம குழந்தை இல்லாட்டினா பதிவு கழிஞ்சிச்சு, சந்தோஷமா இருக்கிறதா, திருப்பதிக்கு போகணும்னு நினைக்கிறதா? என்ன இந்த மனுஷன் சம்பந்தம் இல்லாம, சப்ஜெக்டுக்கு அது சம்பந்தமே இல்லாம, சரி சாமி இப்ப சொல்றாரு, சரி பரவாயில்ல. ஆனாலும் மனசு கேட்கல, முடிவு கொடுத்தாச்சுல, போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் கன்சீவ் ஆனாங்க. ஏன் அந்த கொஸ்டின் மார்க், ஏன் ஒரு ப்ராப்ளம்னா, குருவுக்கு தெரியுங்க என் ஒய்ஃப் ஃபைப்ராய்டு யூட்ரஸ்ல. அப்ப அங்க குரு அதை சரி பண்ணிட்டு அவர் குழந்தை உருவாகணும்னு குருவுடைய எண்ணம். இந்த எண்ணம் என்னது, எனக்கு உடனே குழந்தை வேணும். குரு விட்டுட்டார். கரு உருவாச்சு. கரு வளர்ற சமயத்துல கூட அந்த கட்டியும் சேர்ந்து வளர்ந்தது. குழந்தை பிறந்த பிறகு காலில் ஒரு சிமெண்ட் டிஃபெக்ட் ஆச்சு. ஓகே, ஸோ எங்களுக்கு சின்ன பிள்ளைல தெரியல, நல்லா நார்மலாக தான் இருக்கு. அது நடக்க ஆரம்பிக்கும் பொழுது டிஃப்ரெண்ட் தெரியுது. டாக்டர்கிட்ட போனால் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, செய்யக்கூடாது. என்னடா செய்யறது, ஆப்ரேஷன் பண்ணலைன்னா இன்னும் பெருசாக விட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு ஆப்ரேஷன் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிட்டு சாமிக்கு கால் பண்ணுறாங்க. சாமி இந்த மாதிரி, ஆனால் சாமி நிறைய பேசும், சாமி இந்த மாதிரி மகளுக்கு ஆப்ரேஷன் நாளைக்கு நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு. அவர் ஒரு நிமிஷம் மௌனமாக இருக்கிறார், சைலண்டாக இருக்கிறார். உடல்ல கத்தி வைக்கிறது தப்பு. உடல்ல அந்த மகான்களுக்கு நம்ம உள்ளோட உடல்ல கத்தி வைக்கிறது தப்பு. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, சரி நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணியாச்சுங்க. ஆப்ரேஷன் சரியா பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சாச்சு, அந்த கட்டெல்லாம் போட்டாச்சு. நான் தொட்டு பார்க்குறேன், எனக்கே அது சரியா பண்ணது மாதிரி தோணலை. நான் அந்த டாக்டர் இத்தனையும் வெரி சீனியர் டாக்டர் சிங்கப்பூர்ல, நான் போய் கேட்குறேன், இல்லை ரொம்ப பின் வச்சிருக்காரு, அப்படிதான் இருக்கும், அதெல்லாம் சரியாயிடும், 2 மாசத்துல சரியா இருக்கும்.
2-3 மாசம் கட்டு போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பி 3 மாசம் கழிச்சு போய் பிரிச்சா செகண்ட் பழைய பொசிஷன். அவர் சொல்லிட்டார் ஒரே அவங்க பொண்ணுக்கு வளர்ச்சி பத்தலைன்னா, ஏன் வளர்ச்சி பத்தல? நான் தான் சொன்னேன் தப்பா பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். இல்ல இல்ல வா அப்படின்னு திரும்ப அந்த இதெல்லாம் எடுத்து கத்து போட்டு எக்ஸ்ரே எடுக்கிறான். பாரு கரெக்டா இருக்கு பாருங்க. நான் சொன்னேன் நீ எலிவேஷன், நான் டெக்னிக்கல்ல, அவர் மெடிக்கல், நான் டெக்னிக்கல். நீ எலிவேஷன்ல எடுக்கிற சைடு வியூல எடுன்னு எக்ஸ்ரேல சைடு வியூல எடுத்தா ஆக்சுவலா வந்து இது ஜாயின் வச்சுக்கோங்க, இப்படி இருக்கணும். ஆக்சுவலா இது எப்படி இருக்கணும், இப்படி இருக்கு. ஸோ சைடு வியூல பார்க்கும்போது தான் இப்படி இருக்கிறது தெரியும். ஸோ இப்போ கரெக்டாக ஒரு இப்படி வந்துடும். இப்போ அந்த டாக்டர் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, நான் ரீசர்ஜரி பண்ணுறேன், ஆண்டோட பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 6 மாதம் கழிச்சு நான் சென்னையில் வந்து அந்த எகைன் ஆப்ரேஷன் பண்ணி நல்லபடி சரியாச்சு வச்சுக்கோங்க. பாலவரெல்லாம் வந்து ப்ளஸ் பண்ணாரு, சாமி ப்ளஸ் பண்ணாங்க. எதுக்கு இது சொல்கிறேன்னா, குருவினுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் நம்மை சார்ந்த ஒரு அக்கறையும் அர்த்தமும் இருக்கும். நம்ம புத்தி கருது அது நம்முடைய கர்மாவா இருக்கலாம், அது என்ன ரீசனா இருக்கலாம். அதனால குருங்கிறது நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இறைவன் நன்றி வேற, குரு வேற இறைவன் வேற இல்லை. இறைவனே தான் வந்து நமக்கு குருவாக வந்திருக்கிறார். ஸோ அந்த வகையில குருவனுடைய அந்த ஆற்றல். அதுக்கப்புறமா நம்ம சொன்ன மாதிரி ஆசிரியர் பயிற்சிக்காக இவங்க கூப்பிட்டு போது சாமியை போய் பார்க்க போகிறோம். டாக்டர் லட்சுமண ஐயா தான் கூப்பிட்டு போகிறாங்க. நான் தட்சிணாமூர்த்தி ஐயா, லட்சுமண ஐயா, என் மனைவி மேலே போகிறோம். இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க லட்சுமண. இத்தனைக்கும் இதுக்கு நடுவோட சாமியை நாங்கள் நேரம் சந்திக்கிறேன். எப்போ திருவாரூரில் பார்த்த பிறகு பெருசரவா சேர்மாவோ சாமியோ இப்படி அறிவு நேரடியாக சந்திக்க கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கழிச்சு வேலை போகிறோம். அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. யார்? லட்சுமண ஐயா. தட்சிணாமூர்த்தி கல் மண்டலத்தில் பொறுப்பாசிரியாக இருந்தார். இப்போ அவர் சீப்பூர் மண்டலத்தில் இருக்கிறார். வாழ்க்கை சாமி என்ன சொல்லும்போது இவர் சேர்மா செல்வராஜ் இவ்வளோ தான் சொன்னார். எனக்கு தெரியும். அவர் திருவாரூரில் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கார். என்ன நான் சர்வீஸ் பண்ணிட்டு ஒரு சர்வீஸ் பண்ணல, சும்மா வந்தாலும் வேலை உட்காரன்னு சொன்னேன். அதை கவனிச்சிருக்காங்க. அப்ப அந்த தொண்டுக்கு ஒரு சின்ன தொண்டு தாங்க, அது எவ்வளவு கவனம் இருந்தா 3 வருஷம் கழிச்சு எனக்கு அவர் தெரியும் திருவாரூர் தலைமன்றத்தில் சர்வீஸ் பண்ணிருக்கிறார் அப்படின்னு சொல்றாருன்னா எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, இதெல்லாம் பரவாயில்லையா சாமிய நிறைய பார்த்தீங்க, ரொம்ப பொழுது வச்சவங்க நீங்களும் எங்களுக்கு லாங்க பார்த்து இப்படிலாம் ஒரு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் அப்படிலாம் நினைக்காது, இப்படிலாம் நினைக்காது. என்ன அப்படின்னா அது நமக்கு சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்லலை. மருத்துவ அது ஒரு சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் மலேசியாவுக்கு போகும்போதுலாம் ஒரு நிறைய அன்பர்கள் வருவாங்க. சாமிகிட்ட நேரடியாக பயிற்சி எடுத்த அன்பர்கள் வருவாங்க. வந்துட்டு நான் சாமிகிட்ட நேராக பயிற்சி எடுத்தேன், சர்டிஃபிகேட் கொண்டு காட்டுவாங்க. சூப்பர்ங்கய்யா, வாழ்த்துங்கய்யா, ரொம்ப நல்லதுங்கய்யா, பயிற்சி செய்யறீங்களா? இல்லைங்க. நான் மகரிஷிக்கே நேர தீட்சை வாங்கினேன், ஆனா நான் சர்வீஸே பண்ணல அப்படின்னா உங்கள்கிட்ட குரு கிடையாது. நீங்க குருவை பார்த்ததே கிடையாது. என்ன சொல்லமா, குரு சமாதி ஆனப்பொழுதுதான் நான் மன்றத்துக்கே வந்தேன். ஆனால் நான் குருவையுடைய அந்த மனவளக்கலை இந்த மக்களுக்கு கொண்டு போறதுக்காக நான் டெடிகேஷனா சர்வீஸ் பண்ணிருக்கேன்னா உங்ககிட்ட தான் குரு இருக்கிறேன். கவலையே படாதீங்க. யாரெல்லாம் சர்வீஸ் பண்றீங்களோ உங்ககிட்ட குரு இருக்கிறார், வேதாந்தி மகர்ஷி இருக்கிறார். கலங்காதீங்க, தயங்காதீங்க, மயங்காதீங்க, குரு நம்மளோட இருக்கு. அப்ப சர்வீஸ் பண்ற ஒவ்வொருத்திட்டும் குரு இருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் நேரடியாக பயிற்சி சர்வீஸ் பண்ணா உங்களுக்கு என்கிட்ட குரு இருக்க மாட்டேன். நான் குருங்கிற ஒரு தனி மனிதன் அல்ல. குரு என்பது ஆற்றல், அது சக்தி, அது தெய்வீகம், அது தனி மனிதனுடைய ஸ்தூலம் கிடையாது, அது சூட்சுமம். அந்த சூட்சுமத்தை நாம் எப்போ உணர்ந்துக்க முடியும்? குருவினுடைய சர்வீஸை நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது குருவினுடைய சூட்சுமம் நம்மகிட்ட இருக்கும். அது நம்மளை வழி நடத்தும். இப்போ நான் பேசிட்டு இருக்கல, இல்லை குருவுடைய நாட்டில் பேசிட்டு இருக்கு. யாராருக்கும் ஏதாவது தேவைப்படும் அதை சொல்லிட்டு இருக்கு. பிடிக்கிறவங்க பிடிச்சுக்கோங்க குருவுடைய ஆற்றலை. குரு நம்ம கூட இருக்கு. அந்த துடிப்புல நீங்க நல்லா சர்வீஸ் பண்ணுங்க. மகரிஷியோட புத்தகம் நிறைய வாங்கி படிங்க. சாமியோட ஸ்பீச்சஸ் கேளுங்க. என்கிட்ட இப்போ கூட லேப்டாப்ல இருக்கு 200 ஸ்பீச் இருக்கு. ஒரு பென்ட்ரைவ் கொண்டு சேவ் பண்ணி கொடுக்குறேன். டெய்லி ஒரு ஸ்பீச் கேளுங்க.
சாமியோட புக்ஸ் கீழே இருக்குது. அவர் 10% கல்வியில் தரன்றாங்க. எல்லா புக்கும் வாங்குங்க. நேரம் கிடைக்கும் போறோம் 2 பக்கம் 3 பக்கம் படிங்க. படிச்சு சிந்தனை பண்ணுங்க. குரு ஒவ்வொரு செயல்களிலும் குரு இருப்பார். குருவுடைய தத்துவத்தை பற்றி, குருவுடைய செயல்களை பற்றி, குருவுடைய தொண்டினை எப்பொழுதெல்லாம் நாம் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் குரு நம்மோடு இருப்பார். இந்த ஒன்றை சொல்லிட்டு ஐயா சார் பிரேக் விட்டுறவா? அந்த ஒன்றை சொல்லிட்டு பிரேக் விட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வாங்க. ஏன்னா சாமியை பத்தி நிறைய சொல்லணும். இப்போ மதியம் வேற ஒரு ப்ரோக்ராமும் இருக்கு. முடிந்தவரை இந்த மகர்ஷியுடைய ஆற்றல்களும் நமக்கு நம்மளை பிளஸ் பண்றதுக்காக அதை சிந்திப்போம். அப்ப ஆலியாவை நாங்க போய் சாமியை பார்த்து இந்த மாதிரி பேசிட்டு பிளஸ்ஸிங் வாங்கிட்டு பேசிட்டு இருக்கும்போது சாமி சொன்னாங்க, சிங்கப்பூர் பரவாயில்லைங்க, ஒரு நல்ல ஊர், பக்கத்துல நம்ம மலேசியா இருக்கு, அங்க போய் பாருங்க, அந்த மக்கள் ரொம்ப பாவம். சொன்ன வார்த்தை, அந்த மக்கள் ரொம்ப பாவம்னு, கொஞ்சம் முயற்சி செய்யுங்க அப்படின்னா. சரி சாமி, சாமி சொன்ன மறுப்பேரு சரின்னு சொல்லிட்டு திரும்ப தலைவர்களுக்கு கால் பண்ணி மலேசியா கான்டாக்ட்ஸ்லாம் கொடுன்னு சொல்லிட்டு அங்கே போன மறுபடியும் மலேசியாவில் முடிஞ்சு ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணால் அருள்நிதி குமாரனுக்கு போனோம். ஃபோட்டோலாம் போட்டு வந்தாரு. ஐயா நான் அருள்நிதி குமாரன், ஓகே ரைட். இந்த மாதிரி சாமிஜியெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மலேசியாவில் ஸ்டார்ட் பண்ணணும் திரும்ப ஆரம்பிக்கணும். சாமிஜி இருக்கும் போது நிறைய பேர் பயிற்சி எடுத்தாங்களாம். அதெல்லாம் நீங்களே எடுத்தீங்கன்னு சொன்னாங்க. ஆரம்பிக்கணும் இல்லை ஐயா ஐயா நான் எனக்கு சாமி தான் குரு, ஆனால் நான் இப்போ அதெல்லாம் செய்யறதில்லை. நான் வந்து வேற மார்க்கத்தில் இருக்கிறேன். நான் காயக்கல்பம் நடத்துறது இல்லை, நான் கல்பா காயா நடத்துறேன். நான் மலேசியா இருக்கு பாருங்க. மலேசியா வந்து ஆன்மீக வியாபாரம் எல்லாம் நடக்கிற இடம் மலேசியாவில். மலேசியாவில் ஆன்மீக வியாபாரம், அதாவது உண்மையான ஆன்மீகம் இல்லை, மத வியாபாரம்னு சொல்ல போனா. நான் ஒரு காதி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனேன்னா காலில் வந்து எவ்வளோ இருக்காலும் கொடுத்துருவாங்க. அதுதான் சாமி சொன்னார், மக்கள் ரொம்ப பாவம், நம்மளை விட அறியாமல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு மலேசியா. ஸோ அப்போ அங்கே போய் நாங்கள் அலைஞ்சோம். ஒரு பழைய ஆளுகளை ஒருத்தராக பிடிச்சோம். ஒருத்தர் டாக்டர் வேலாயுதம் ஒருத்தர் ஆரம்பிச்சு எனக்கு வயசாகி போச்சு கேட்டாரு. அப்புறம் ஒருத்தர் திருநாவுக்கரசன் ஒருத்தர், அவரை பார்த்தோம். ஐயா நான் மனம் ஹெல்ப் பண்ணுறேன் ஐயா அப்படின்னாரு. இன்னொரு வசுந்தரா தேவின்னு ஒரு அம்மா இருந்துச்சு, அந்த அம்மாவை பிடிச்சோம். அதே எனக்கு உமாக்கா காயக்கல்பம் பண்ணுறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, அது மட்டும் தான் நான் நடத்திட்டு இருக்கேன். இல்லைம்மா இதெல்லாம் நடத்தணுமான்னு. இல்லைங்க சரி நீங்கள் வேணா நடத்தி கொடுங்க, நான் வந்து அரேஞ்ச் பண்ணேன். சரி அரேஞ்ச் பண்ணிச்சு. போய் 2 வாரம் போய் நடத்தணும். காசெல்லாம் வாங்கி வச்சுட்டு நீ போகணுச்சு. இப்படி மலேசியாவில் அழஞ்சு கடைசியா எப்படி வந்துச்சுன்னா, மலேசியால இருந்து ஒரு அன்பர் சிங்கப்பூர் வந்து பயிற்சி எடுத்தாங்க. அந்த அம்மா பேர் நாகம்மான்னு சொல்லிட்டு அந்த அம்மா சிங்கப்பூர்ல இருந்து பயிற்சி எடுத்து ஒன்று எங்கள்கிட்ட கற்றுக்கிட்டு அந்த அம்மா மறுபடியும் ஆலியாருக்கு வந்து ஆசிரியர் பேர் சொல்லிச்சு. அவங்க தான் முதல்ல மலேசியாவில் மன்றம் தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீகண்டான்னு ஒரு ஐயா தொடங்கினாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வந்தாங்க. இப்போ சிரமான் அப்படிங்கிற இடத்துல ஆறுமுகம்னு ஒரு ஐயா நல்லா அறிவித்து பேர் கட்டி சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ குரு நம்மளை ஒரு கல்வியாக பயன்படுத்தும், தேவையான அளவு வச்சு பார்த்துக்கோம். அந்த நம்ம வேலை முடிஞ்ச பிறகு வேற இடத்துக்கு நகர்த்தும். போய் சாப்பிடுவாங்க, எப்படி நகர்வுன்னு பார்க்கணும்.